கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 65:4 வாசிப்போம். ஆமென். நீர் தேர்ந்தெடுத்து அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உரைத்திடுவர். உமது இல்லத்தில் உமது திருமுக கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம். ஆமென். 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 அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. நீ தேர்ந்தெடுத்து அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். உமது கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவர். அவர் தேர்ந்தெடுத்து அவர் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றவர்கள். இன்னைக்கு காலையில் பாருங்க, அநேக தேவ பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார், தேர்ந்தெடுத்து. ஆமென். ஆமென். தேர்ந்தெடுக்காமல் யாரும் வர முடியாது. செலக்டட் பை நேம். பெயர் சொல்லி அழைத்தவர், பெயர் சொல்லி அழைத்து தேர்ந்தெடுத்து அவர் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர்கள். ரோமர் 8:30 அழகாக சொல்லுகிறது, தான் முன்குறித்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தன் முன்குறித்தோரை அவர் அழைத்திருக்கிறார். அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி தன் மாட்சியில் பங்கு பெற செய்தார் என்று சொல்லி அவர் தேர்ந்தெடுக்கிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அவர் தான் தேர்ந்தெடுக்கிறார். அவர் தேர்ந்தெடுக்காம நம்மளால் இந்த சபையில், இந்த குட்டி திருச்சபையில் ஆண்டவர் சமயத்தில் வந்து உட்காரவே முடியாது. அல்லேலூயா. உணர்ந்து கொள்ள வேண்டும், அவர் தான் தேர்ந்தெடுப்பார். தேர்ந்தெடுத்து அவர் அருகில் வைத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட மனிதர்களாகிய நீங்களும் நானும் பேறு பெற்றவர்களே. அல்லேலூயா. அதனாலதான் வானதூதர் அன்னை மரியாளை பார்த்து, அருள் நிறைந்த மரியே நீ வாழ்க என்று சொல்லி வாழ்த்து சொல்லுகிறார். அருள் நிறைந்த மரியே நீ வாழ்க என்ற வாழ்த்து இன்று உங்களுக்கும் நமக்கும் எனக்கும் அவர் தேர்ந்தெடுத்து அவருடைய அருகில் வைத்து கொண்ட மனிதர்களை பார்த்து இன்று அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம், நீங்கள் பேறு பெற்றவர்களே. பேறு பெற்றவர்கள் என்ற பாக்கியம் ஒரு நாளைக்கு வருவது அல்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இப்போ அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்பட்டது. அவர் தேர்ந்தெடுத்தார் பை நேம். ஆமென்.
தெரிந்தெடுத்து அவர் அருகில் வைத்துக் கொள்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ, அவர்களை முன்னறிந்தாரோ, தெரிந்தெடுத்து பைனே. இன்னைக்கு நீங்களும் நானும் பேறு பெற்றவர்களே. அவங்க என்ன செய்வாங்க? அவருடைய கோவிலின் முற்றங்களில் உறைந்திடுவார்கள். கோவிலின் முற்றங்களில் உறைந்திடுவார்கள் என்று சொன்னால் பனி போல அப்படியே அவருடைய சமூகத்தில் வந்து ஐக்கியமாவது, அவரோடு இணைந்து அவரில் அவருக்காக குதூகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டம். அவருடைய சன்னிதானத்தில் அப்பா வீட்டில் மட்டும்தான் அந்த சந்தோஷம் இருக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம். ஆமென். அந்த ஊதாரி மைந்தன் தன் தந்தையினிடத்திலிருந்து பிரிந்து போகிறான். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். நாமும் அப்படித்தான் உதாரியாக விலகி போகிறோம், உதாரித்தனமாக இருக்கிறோம். ஆனால் ஒரு நேரம் வரும் பொழுது தந்தையை நோக்கி அவரை தேட வேண்டும், அவர் முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உருவாகும். ஆமென். அந்த ஆசையை உருவாக்குகிறவரும் ஆண்டவர் தான். அந்த ஆசையை கொண்டு வருவரும் அவர். அதனால தான் அவர்களை பார்வோனை பார்த்தீர்கள் என்று சொன்னால், எகிப்து தேசத்தில் இருந்தவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு முன்பதாக பார்வோனுடைய உள்ளம் கடினப்படுத்தினார். ஏன்? அவர் ஒரு விஷயம் பார்த்துக்கங்க, உடனே மோசே போய் சொன்னதும் அவங்கள வெளியே விட்டுருவாரா? விட மாட்டார். 430 ஆண்டுகள் ஒரு இடத்துல அடிமைகளாக இருந்தவர்கள் உடனே அங்கிருந்து வெளியில் வர முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாத்துலேயும் உடனே விடுதலை கிடைக்காது, உடனே ஒரு ப்ரோக்ரஸ் கிடைக்காது. கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டும், காத்திருத்தல் அவசியம். காத்திருக்காம நம்ம இன்னைக்கு வந்தோம், இன்னைக்கே எல்லாம் கிடைக்கணும், இன்னைக்கே முடிச்சிடணும், நோ, நாட் அட் ஆல். காத்திருத்தல் அவசியம். அவர் தேர்ந்தெடுத்து அவர் அருகில் வைத்துக் கொள்ளுகிற மனிதர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு உரியதை அவர் தருவதற்காக அழைக்கிறார். என் மகனுக்கு என் மகளுக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், எனவே அவன் என்னிடத்தில் வந்து பெற்றுக்கொள்ளட்டும் என்ற ஆசை தகப்பனுக்கு இருக்காதா? ஒரு தகப்பனுக்கு இருக்காதா? நான் தந்தையானால் எனக்குரிய மரியாதை எங்கே? நான் தலைவனானால் எனக்குரிய அந்த மரியாதை எங்கே என்ற கேள்வி ஆண்டவர் நம் ஒவ்வொருத்திலும் கேட்கிறார். அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற பிள்ளைகள் அவருடைய இல்லத்தில், அவருடைய திருமுக கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் இறைவு பெறுவோம் என்று சொன்னால், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்க உங்களுடைய இல்லத்தில், உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் நிலைத்திருக்கும். அவருடைய சன்னிதானத்தில் வந்து உன் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டான், எந்த துன்பமே வந்தாலும் உம்மை பிரியே, உம்மை நம்புவே, உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மை நம்புவேன். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால், எந்த துன்பமே வந்தாலும்
உம்மை பிரி எத்தனை துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், நோய்கள், நோக்காடுகள், பிரச்சனைகள் என்ன வந்தாலும் உம்மை விட்டு நான் பிரியவே மாட்டேன். அதுக்கு முன்னால் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்ராஹிமின் அருமை மகன் அல்லவா, என் அருமை மகள் அல்லவா, நான் உனக்கு எதிராக அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை நான் மறப்பேனோ? நான் உனக்கு இரக்கம் காட்டுவதற்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி அதிகாலை அவருடைய திருமுகத்தை தேடி வந்திருக்கின்ற அன்பே தேவச்சன். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை சுதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். உம்முடைய இல்லத்தில் அவருடைய திருமுக கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால், அவருடைய சமூகத்தில் கூகுள் மீட்டில் அதிகாலையில் வந்து அவருடைய சந்நிதியில் அவருடைய இறைவேண்டல் வீட்டிலே வந்து உட்கார்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் இங்கே கிடைக்கின்ற அந்த நன்மைகளால் நாம் ஒவ்வொரு நாளும் நிறைவை பெறுகிறோம். ஆமென். நிறைவை பெறுகிறோம். நிறைவு, நிறை வாழ்வு, அருள் வாழ்வு, நிலையான வாழ்வு. அந்த நிறைவு எங்கே நிறைவு இருக்கு என்று சொன்னால், அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தா மட்டும்தான் அந்த நிறைவு கிடைக்கும். வேறு சொந்த இஷ்டமாக அங்கங்கே போனால், எங்கே போனாலும் ஏதோ ஒரு தடை வரும். நிறைவு வேண்டும் என்று சொன்னார் அவருடைய சமூகம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, உமதன்பை தேடி வந்தேன் தேவ சமூகத்திலே. அதனால தான் ஆசீர்வாதம் தெளிவாக இருக்குது. இட் இஸ் ஆல் ரிட்டன். முதல்லையே எழுதப்பட்டது, வாக்குத்தத்தம் தலைமையில் இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவர் தேர்ந்தெடுத்து அவர் பக்கத்தில் வச்சிருக்கிறார். அது நமக்கு தெரியறதே இல்லை. அவர் முன் குறித்தார், முன் அறிந்தார், அழைத்தார், தெரிந்தெடுத்தார், ஏற்புடையவர் ஆக்கினார், மாட்சியில் பங்கு பெற செய்தார். எதற்கு? அவருக்கு ஊழியம் புரிவார், அவரை ஆராதிக்க, நன்றி சொல்ல, அவருக்கு ஆராதிக்க, நன்றி சொல்ல. அதனால தான் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். ஆமென். ஆண்டு முழுவதும் அவருடைய நலத்தால் முடிசூட்டுகிறார், கிரீடம். இல்லையா? உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொழி. அவருடைய வழிகள் என் வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் என் வார்த்தைகள் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒரு நாள் ஒழியாது. என் வார்த்தைகள் ஒரு நாள் ஒழியாது. வார்த்தை தான், வார்த்தை தாங்க நமக்கு, மேற எதுவுமே கிடையாதுங்க. வார்த்தை பேசுறதுல, வார்த்தை சொல்வதில், வார்த்தை சண்டை போடும்போது வார்த்தையை விட்டுறோம், இந்த வார்த்தை. அதனால் எவ்வளவு பின்விளைவுகள், எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது இந்த வார்த்தை. அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை, ஆற்றல் வாய்ந்த வார்த்தை, இருபுக்கம் புறமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையான வார்த்தை, அது உள்ளத்தை ஊடுருவும். அதனால தான் லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது. லூக்கா 6:40. ஆமென். சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போலிருப்பர். ஆமென். சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, மாறாக
தேர்ச்சி பெற்ற எவரும் தன் குருவை அவரை போல. ஆமன் பாதர்களே. யோவான் 8:12 சொல்லுகிறது, நானே உலகின் ஒளி. யோவான் 6:35 சொல்லுகிறது, வாழ்வு தரும் உணவு நானே. யோவான் 10:11 சொல்லுகிறது, நல்ல ஆயன் நானே. யோவான் 10:9 சொல்லுகிறது, நானே வாயல். யோவான் 11:25 சொல்லுகிறது, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. யோவான் 14:6 வாசித்து பாருங்கள், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. யோவான் 15:1 வாசித்து பாருங்கள், உண்மையான திராட்சை கொடி நானே. அல்லேலூயா. அப்ப தேர்ச்சி பெற்ற மனிதர் தம் குருவை போல இருப்பார். வார்த்தையானவர், வார்த்தை தொடக்க நூல் 1:1 அழகாக சொல்லப்பட்டிருக்குது. யோவான் நற்செய்தி 1:1 அழகாக சொல்லுகிறது, அவர் என்றும் உள்ளவர், அவர் நித்தியமானவர், படைத்தவர், வாழ்வானவர், ஒளியானவர், உண்மையான ஒளி, புது வாழ்வை தருகின்ற தேவன், மறு உருவானவ தேவன், தந்தையின் ஒரே மகன், அருளும் உண்மையும் கொண்டவர், கடவுளை வெளிப்படுத்தியவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தேர்ச்சி பெற்ற எவரும் தன் குருவை போல இருப்பார். அப்படி என்றால் குரு யாரு? இயேசு. யார்? வசிக்கலாம் லூக்கா 6:40 மீண்டும். ஆமென். சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். ஆமென். ஆனால், அந்த ஆனால அண்டர்லைன் பண்ணிக்க. தேர்ச்சி நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேர்ச்சி பெற்ற எவரும் தன் குருவை போல இருக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு விருப்பம். ஆமென். 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 அப்போ கடவுளுடைய இரக்கத்தால் நாம் மீட்கப்படுகிறோம். 1 யோவான் 1:9 அழகாக சொல்லுகிறது, நாம் ஒப்புக்கொள்வது. ரோமர் 5:8 வாசிக்கலாமா? நாம் பாவிகளாய் இருந்தபோது கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள நம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆமென். உயிரை கொடுத்தார், தன் அன்பை எடுத்து. நேற்று மாலை பார்த்தோம் அன்பை குறித்து. கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் முதல் திருமுகத்திலே வாசித்தோம். அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி அன்பை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் அன்பு எப்படி இருக்கிறது? உண்மையான அன்போடு இருக்கிறோமா? உண்மையான அன்போடு இருக்கிறோமா? அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அதனால தான் சாலமோன் ஞானம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள். என்ன என்று சொல்லிக் கொள்கிறார்கள்? நம் வாழ்வு குறுகியது, துன்பம் நிறைந்தது, மனிதரின் முடிவுக்கு மாற்று மருந்து எதுவும் இல்லை, கிழக்கிலிருந்து யாரும் மீண்டதாக கேள்விப்பட்டதில்லை. ஆமென். இப்படித்தான் தெய்வ பக்தி இல்லாத பிள்ளைகள் சிந்தனை அவர்கள் இப்படித்தான் இருக்கு. என்ன ஜெபம்? தவறாக கணித்து உள்ளத்தில் அவர்களாகவே ஒரு மனவெளி ஜபத்தை சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? நம்முடைய வாழ்க்கை குறுகியதப்பா, என் வாழ்க்கை இவ்வளோதான்ப்பா, என் வாழ்க்கை எப்போ பாரு துன்பதான், நம்முடைய முடிவுக்கு மாற்று மருந்து எதுவும் இல்லைப்பா, இந்த உலகத்தில் யாரும் மீண்டதாக கேள்விப்படலைப்பா என்று நாம் ஒவ்வொரு நாளும் அப்படி தான் நினச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறோம். என்ன வந்தோம், வேலையை முடித்தோம், போகிறோம், எப்போ போவோம் என்ன போவோம் யாருக்கு தெரியாது, ஏன் வந்தோம் எதற்காக வந்தோம் என்று தெரியாது. அதை தான் சாலமோன் ஞானம்
2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். அதனால தான் தாம் தேர்ந்தெடுத்து அவர் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். நாம் அனைவரும் பேறு பெற்றவர்களா இல்லையா? பேறு பெற்றவர்கள். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. அவர் ஒருத்தர் தாங்க ஆராதனைக்குரிய. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் ஒருவர் தான், வேற யாரையும் ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில ஜபங்கள்லாம் நீங்கள் மாற்றணும். ஆராதிக்க வேண்டியவரை மறந்து விட்டு யாரையோ கூப்பிட்டு இருக்கிறோம், இங்கேயே போட்டுட்டு இருக்கிறோம். தவறான போதனை, தவறான போதனைகள், தப்பறை கொள்கைகள். அதனால தான் யோவான் ஸ்நானகன் திருமுழு கொடுக்கும் பொழுது இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவங்கெல்லாம் எங்களுக்கு திரும்ப கொடுங்கன்னு கேட்பாங்க. ஏன் என்று சொன்னால் அது தப்பித்துக் கொள்வதற்காக, தண்டனை தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக கேட்பாங்க. அப்போ தான் அவர் சொல்வார், விரியன் பாம்பு குட்டிகளே ஐயோ ஐயோ ஐயோ. உண்மையாய் ஆண்டவரை தேடி, உண்மையாய். அதனால தான் இஸ்ரேலுடைய மறுவாழ்வை குறித்து இன்றைக்கு நமக்கு என்னன்னா, ஆமோஸ் 9:12 சொல்லுகிறது, அந்நாட்களில் வீழ்ந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவே. ஆமோஸ் 9:11, அந்நாட்களில் வீழ்ந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன், அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டைய நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். ஆமென். விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரம் மீண்டும் உயர்த்துகிறார். அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்படின்னு சொன்னால் சில தப்பறை கொள்கைகளை புகுத்தி தவறான செய்திகளை சொல்லி அந்த பழைய நிலையை மறந்து விடுகிறார்கள். அவங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி போதகர்களை உருவாக்கி அவங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி போதிச்சுட்டு போகிறாங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதென்றும் போதித்தல் அவசியம். நமக்கு இந்த வசனம்தான் விடுதலை. வசனத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. நீ சொந்த முயற்சினால அங்கே இங்கே இந்த பாரம்பரிய ஜபத்தை வச்சுக்கிட்டே ஓட்டிடலான்னு நினைக்கிறோம். பாரம்பரிய ஜபம் எங்கள் தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் மாறுவோமா? நீ கத்தோலிக்க திருச்சபையில் இதுதான் பிரச்சனை. பாரம்பரிய ஜபத்தையே சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறோம். திருப்பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமையான திருப்பாடல்கள். ஜபம் அதில் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஒரே ஜபம் கர்த்தர் கற்பித்த ஜபம். அவரே சொல்லிக் கொடுத்தார். எப்படி சொல்லணுன்றது அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்புறம் மறுபடியும் வேற எங்கெங்கேயோ போகிற அந்தோனிட்ட போனால் கிடைக்குமா, செபஸ்டியார்ட்ட போனால் கிடைக்குமா, இங்கே போனால் கிடைக்குமா, அங்கே போனால் கிடைக்குமா, அந்த பாஸ்டர்கிட்ட போனால் கிடைக்குமா, இந்த பாஸ்டர்கிட்ட போனால் கிடைக்குமா. இறந்தவர்கள் செயின்ட் புனிதர்கள், அவர்கள் வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கிறோம். அதன்படி நடக்க நாம் முயற்சி செல்வோமே தவிர அவங்களையே கடவுளை பிடிச்சிட்டு நடக்கிறோம்.
அதனால தான் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33:3 அழகாக வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காரு. எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவிசாய்ப்பேன். சரி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை நான் உனக்கு விளக்கி மறைபொருள்களை உனக்கு நான் விலக்கி கூறுவேன். அப்புறம் எதுக்கு வேற சைடில் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போனால் எனக்கு கிடைக்கும்னு தெரியும். அங்கே இடத்துல ஏடிஎம் இருக்குது, அங்கே போனால் எனக்கு எனி டைம் கேஷ். அங்கே போகாமல் இங்கே போய் அங்கே போய் அங்கே போய் அங்கே போய் திசை மாறி போய் டெஸ்டினேஷன் போகிறதுக்குள்ளே நம்ம டைம் முடிஞ்சு போயிடுது. ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு என்ன தேவை என்று. உன் ஜெபிப்பதற்கு முன்பதாக உனக்கு என்னதென்று அறிந்திருக்கிற தேவன். அதனால தான் தாம் தேர்ந்தெடுத்து அவர் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். பேர் பெற்றோர். அவர் செலக்ட் பண்ணி அவர் வச்சுக்கிட்டார். அவர் செலக்ட் பண்ணிட்டாரு, தான் கூட வச்சுக்கிட்டார். அதனால தான் சீடர்களை தம்மோடு இருக்கவும், நற்செய்தி பறைசாற்றவும், பேய்களை ஓட்டவும் அதிகாரம் கொடுத்தார். ஆமென். ஆமென். அவர் தேர்ந்தெடுத்து அவர் அருகில் வைத்துக் கொண்டார். 12 சீடர்கள் ஒருத்தர் யூதாஸ் இஸ்காரியோத்து காட்டி கொடுத்துட்டு போனால் மற்றவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இயேசுவால் 12 சீடர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவருக்கு அந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கு பாரு. அப்போ தாம் தேர்ந்தெடுத்து அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால தான் நீர் தேர்ந்தெடுத்து தாவீது அழகாக சொல்லுகிறார், நீர் தேர்ந்தெடுத்து உம்மருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேர். அவர் செலக்ட் பண்ணணும். ஆமென். ஆமென். அதனால தான் உங்கள் வீடுகளில் இல்லத்திலே ஆரைக்கராஜ் ஆமென். ஆரைக்கராஜுடைய சத்தம் கேட்டாலே ஒரு தனி சத்தம் தான். அந்நாள்களில் வீழ்ந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவார். அதிலுள்ள கிழிசல்களை பழுது பார்ப்பார், சிதைந்தவற்றை சீர்படுத்துவார், பண்டைய நாளில் இருந்தது போல மீண்டும் கட்டி எழுப்புவார். ஆமென். ஆமென். அதனுடைய குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய ஃப்யூச்சராக இருக்கட்டும், எங்கெல்லாம் பழுது போயிற்றோ, எங்கெல்லாம் வீழ்ந்து போச்சோ, அதை மீண்டும் உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆமென். ஒவ்வொரு நாளுடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, அதனால தான் அபக்கூக்கு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்லுகிறது. அபக்கூக்கு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது. ஆமென். முடிவை நோக்கி. ஆமென். முடிவை நோக்கி. அப்புறம் குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது. அங்க நில்லுங்க. முடிவை நோக்கி. அப்புறம் அதனால தான் 2ஆம் வசனம் சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே, காட்சியை எழுதிவை. விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகையில் தெளிவாய் எழுது. பாருங்க வசனம் எவ்வளவு ஸ்ட்ராங். இதெல்லாம் புரியாம, அதனாலதான் குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கிறது, முடிவை நோக்கி விரைந்து செல்கிறது. ஒரு நாளும் ஒரு காலம் பொய்க்காது. அவருடைய வார்த்தை பொய்க்காது. சொன்னவை தான். ஒரு தடவை சொன்னார்னா ஒரே தடவை தான். ஆமென். 100 தடவைலாம் சொல்ல மாட்டார்.
ஒரே தடவை தான் சொல்லுவார், நான் உன்னை ஆசையாக விளங்குவாய், நீயே ஆசையாக விளங்குவாய், அவ்வளோதான். ஆசீர்வாதம் உன் தலைமையில் இருக்கிறது. ஆனால் அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு. காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். ஆமென். தீரும். ஆமென். அது நிறைவேறியே தீரும், நிறைவேறாமல் போகாது. காலம் தாழ்த்தாது. தாழ்த்தாது. இன்னைக்கு எல்லாருக்கும் சந்தேகம் தான், இது நடக்குமா, இது நடக்குமா, இது நடக்குமா, இது நடக்குமா. எல்லாமே நடக்கும். கிரீடம் உனக்கு மேல நிக்குது, அதை எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. உன்னை உயர்த்துகிற தேவன் உனக்கு கிரீடத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. யூ ஹேவ் டு வெயிட் till you receive. ஆமென். அது கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். அனிதினமும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஆமென். ஆமென். அதனால தான் ஆமோஸ் 9:11 சொல்றாரு, அந்நாட்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன், அதில் உள்ள கிளிசல்களை பழுது பார்த்து சிதந்தவற்றை சீர்படுத்தி பண்ணை நாட்களில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். ஆமன் பார்ந்தவர்களே, அவருடைய சமூகத்தில். அதனால தான் அபக்கூக்கு 2:4 சொல்லுகிறது, இதை நம்பாதவரோ, இதை நம்பாதவரோ உள்ளத்தில் நேர்மையற்றவராயிருப்பார். நம்பாதவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவனுடைய வார்த்தை எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறி தீரும், காலம் தாழ்த்தாதே. இது நம்பாதவரோ உள்ளத்தில் எப்படி இருப்பாங்க? நேர்மை. இது எங்க நடக்க எப்படி நடக்கும்? எங்க நடக்கும்? நடக்குமா? அதில் தான் சாலமோன் ஞானத்தில் பார்த்தோம், இறைப்பற்றில்லாதவர்களை குறித்து என்ன சொல்றாங்க. சாலமோன் ஞானத்தில் இறைப்பற்றில்லாத என்ன சொல்லிக் கொள்கிறார்கள்? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்காதே. சாலமோன் 2:1 சொல்லுகிறது, இறைப்பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள். நம் வாழ்வு குறுகியது, இன்பம் நிறைந்தது, துன்பம் நிறைந்தது, மனிதனின் முடிவுக்கு மாற்று மருந்து எதுவும் இல்லை, கீழ்வழிலிருந்து யாரும் மீண்டதாக கேள்விப்பட்டதில்லை என்று சொல்லி உள்ளத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆமென். அதனால தான் அபக்கூக்கு 2:12 சொல்லுகிறது, ஆண்டவரே, என் கடவுளே, என் தூயவரே, தொன்று தொட்டு இருப்பவர் நீர் அல்லவா, நான் சாவை காண்பதில்லை. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே. அதனால தான் 2ஆம் அதிகாரம் அபக்கூக்கு 2:1 சொல்றாரு பாருங்க, நான் காவல் மாடத்தில் நிற்பேன், கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன், என் வாயிலாக ஆண்டவர் என்ன கூற போகிறார் என்றும் என் முறையீட்டுக்கு என்ன விடையளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக காத்திருப்பேன். எதற்காக? கண்டறிவதற்காக. புரிகிறதா? ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும்னு சொல்றது. அவர் தேர்ந்தெடுத்து தம் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர்கள் பேறு பெற்றோர். காவல் மாடத்தில் காத்திருப்பேன், காத்து நிற்கணும். கூகுள் மீட்டில் அதிகாலை வந்து காத்திருக்கணும் அன்பார்ந்தவர்களே, என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளுடைய சமூகத்தில் நீர் தேர்ந்தெடுத்தும் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். உம் கோவில் முற்றைகளில் அவர்கள் உறைந்திடுவர். உம் இல்லத்தில் உமது திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுகிறோம். நாங்கள் நிறைவு, அதுதான் அந்த நிறைவு. அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை பொழுதினிலே நீர் எங்களுக்கு
கொடுத்த இந்த இறை மன்னாவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை போஷிக்கிறீர், எங்களை போஷித்து வழிநடத்துகிறீர். வார்த்தைகளின் வழியாக ஏசாயா 51:5 சொல்லுகிறது, என் மக்களே நான் சொல்வதை கேளுங்கள், என் மக்களே நான் சொல்வதை கேளுங்கள், என் இனமே எனக்கு செவி கொடு, ஏனெனில் திருச்சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டு செல்லும். மக்களினங்களுக்கு ஒளியாக திகழும். ஆமென். திருச்சட்டம், அவருடைய வார்த்தை அவரிடமிருந்து புறப்பட்டு வரும். காத்திரு. திருச்சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டு செல்லும், என் நீதி மக்களுக்கு ஒளியாக இருக்கும், சாபத்திற்காக அழிவிற்காக அல்ல. நான் அளிக்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. அண்மையில் பக்கத்தில் இருக்குது. You have to receive very shortly. நீ அந்த இடத்துல காத்திருக்கணும். இப்போ வருது, இந்தா வருது, இந்தா வருது, இந்தா வருது. சீரியல் வந்தாச்சு, காத்திருக்கணும். நான் அளிக்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, அண்மையில் உள்ளது. நான் வழங்கும் மீட்பு வெளிப்படுத்தி விட்டது. என் புயங்கள் மக்களின் மேல் ஆட்சி செலுத்தும், என் கண்வன்மை அவை நம்பிக்கை கொள்ளும். ஆமென். ஆமென். ஆமன். பாருங்கள், தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டா, துதிப்போரை கைவிட மாட்டா. தொடர்ந்து துதி செய் மனமே. ஸ்துதிக்கணும். ஆண்டவர் சுதிச்சா போதும், சும்மா காத்திரு, நான் சொல்வதை கேளு. திருச்சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டு வரும், பயப்படாத. உன் வார்த்தைக்கு, உன் ஜெபத்திற்கு பதில் என்கிட்ட தான் வரும், வேற எங்கிருந்து வராது. ஆமென். ஒரே வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இயேசு தெளிவா சொல்லிட்டார். அங்கே இங்கு ஓடாது. மாயை மாயை, எல்லாம் மாயை, வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. இந்த வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. வாயை மாயை, எல்லாம் மாயை. வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. இந்த வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கு. அவருக்கு எல்லாம் லேசான காரியம், எல்லாம் லேசான காரியம். காத்திரு. திருச்சட்டம் அங்கிருந்து வரும். வார்த்தை அனுப்பி உன்னை குணப்படுத்துகிறவர், வார்த்தை அனுப்பி உனக்கு பதில் தருகிறவர். லேசான காரியம், அவருக்கு எல்லாம் லேசான காரியம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன். சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன்னு சொல்லி தொடக்க நூல் 12
2 ரொம்ப அழகாக சொல்லும். தொடக்க நூல் 12:2. ஆமென். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். ஆமென். ஆமென். அதே தொடக்க நூல் 28:15 வாசித்து விடுமாறு. 28:15 வேகமாய். ஆமென். நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாய் இருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். ஆமென். வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன், பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உமது பெயரை நான் உயர்த்திடுவேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன், ஆசீர்வாதமாய் காலாய் நீ இருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன், நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன். என்று முதல் என்று முதல் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் இன்று முதல் இன்று முதல் நான் உங்களுக்கு ஆசி வழங்குவேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்புவேன் என்று சொன்னவர். என் மக்களே, நான் சொல்வதை கேளுங்கள், என் இனமே எனக்கு செவி கொடு, என்னில் திருச்சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டு செல்லும், என் நீதி மக்களுக்கு ஒளியாக திகழும், நான் அளிக்கும் விடுதலை. அல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா 51:2 அழகாக சொல்ற, உங்கள் தந்தை ஆபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராவையும் நினைத்து பாருங்கள், தனியனாய் இருந்து அவனை அழைத்தேன், அவனுக்கு ஆசை வழங்கி பெரும் திரளாக்கினேன். ஆமென். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நம்மை அழைக்கிற தேவன். ஏசாயா 52:7 சொல்லுகிறது, நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலை பறைசாற்றவும், சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாற்றுகிறார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலைகளின் மேல் எத்துணை இருக்கின்றன. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, இந்த வசனத்தை வைத்து, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன், தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லே, சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, உடைய கண்கள் என்னை கண்டது, உடைய வார்த்தை என்னை அனுப்பி வெற்றியை தருகிறீர் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இறுதி ஜபம், நன்றி ஜபம், ஏசாயா 52:7 வைத்து. ஆமென். அப்பா ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, நாங்கள் நற்செய்தியை அறிவிப்பதற்காக ஒரு மனம் கூடி வந்ததற்காக, எங்களை ஒன்று கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நாங்கள் முதலாவது நன்றி செலுத்துகிறோம் ரஜினி. இந்த நற்செய்திய பணி ஆண்டவரை நாங்கள் அறிவிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை ஆண்டவரை நல்லபடி பலப்படவும், நல தரும் செய்தியை நாங்கள் உரைப்பதற்கும், விடுதலையை பறைசாற்றுவதற்கும்,
அப்பா சீயோனை நோக்கி ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகிறீர் என்று நாங்கள் கூறுவதற்கு ஆண்டவரே, நாங்கள் விரைந்து செல்வதற்கும் ஆண்டவரே இந்த நற்செய்திய பணியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா. ஆமா ஆண்டவரே, நாங்கள் அப்பா இந்த நற்செய்தி பணியை அப்பா அழைத்து செல்வதற்கு ஆண்டவரை எங்கெங்கு செல்கிறோமோ எங்களை நீர் தேர்ந்தெடுத்த ஆண்டவரை எங்களை நீர் அழகாக வைத்திருக்கிறீர் தகப்பனே. ஆம் ரஜினி, நாங்கள் இந்த நற்செய்திய பணியை அறிவிக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் நாங்கள் மிகவும் அழகாக விளங்கிறோம்ப்பா. உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஒளியை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே எங்களுடைய முகத்தில் ஆண்டவரே ஒரு பிரகாசத்தோடு செல்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதில் ஆண்டவரே எங்களை நீர் நற்செய்திக்காக அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நற்செய்தி பணியை நாங்கள் செய்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்த ஆண்டவரே, நீர் எங்களை தேர்ந்தெடுத்த ஆண்டவரே உம்முடைய கரத்தில் உம்முடைய அருகில் நீர் எங்களை வைத்திருக்கிறீரப்பா. நாங்கள் ஆண்டவரே அனைத்து மற்றவர்களை விட நாங்கள் பேர் பெற்றவர்களாக காணப்படுகிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஆண்டவரே இந்த கூகுள் மீட் வழியாக ஆண்டவரே உம்முடைய முற்றங்களில் நாங்கள் வந்து ஒன்று சேர்க்கிறோம் தகப்பனே. உம்முடைய இல்லங்களில் நாங்கள் கிடைக்கும் எங்களுக்கு நன்மைகள் அநேகப்பா. நாங்கள் இதுல நிறைவாக பெறுகிறோம்ப்பா. நாங்கள் வரும்பொழுது இருந்ததை விட ஆண்டவரே இப்பொழுது பல மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளாக காணப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வேத வாசிப்பதிலும் வேதம் எடுப்பதிலும் அப்பா உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம்ப்பா. அது உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து தான் தகப்பனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்காக உம்மிடத்துல நாங்கள் நன்றி செலுத்தி உம்முடைய நற்செய்திய பணியை நாங்கள் என்றும் அறிவிக்கிற பிள்ளைகளாக அதை நீர் எங்களுக்கு தேவையான பலத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்தி இந்த சிறு மன்றாட்டை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தாழ்மையோடு உம்முடைய பாதப்படி படிக்கிறேன் எங்கள் அருமையான ஜீவன் உள்ள ராஜனி. ஆமென். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவலை இறைவன் தந்தை மகன் தூயாவினும் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. Have a nice day. God bless you. Thank you. இந்த நாளின் செய்தி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றால் கரங்களை உரத்த குரலில் தட்டி ஆண்டவரை அல்லேலூயா என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி. ஆமென், ஆமென், ஆமென்.